அத்தியாயம் 26. ரத்தம் வழிய கிடந்தவனை அதர்வா வந்து தூக்கினான். முகமெல்லாம் ரத்தமா வருதே, என்ன நடந்தது ரிஷி? கருப்பன் அவன் நம்மளை சும்மாவே விடமாட்டான் அதர்வா, நாம் இங்கே இருக்க வேண்டாம் என்று புலம்பியபடி அந்த உடைந்த கண்ணாடியை மட்டுமே அவன் காட்டினான். என்னாச்சு? ரொம்ப பயமா இருக்கு அதர்வா, நாம் இந்த விஷயத்துல தலையிட்டிருக்கவே கூடாது போல. ரிஷி, நீயா இப்படி பேசுற? அந்த பூசாரிக்கே இந்த நிலமைனா அதுக்கான பிளான் போட்டு கொடுத்த எனக்கு என்ன வச்சிருக்கானோ அந்த கருப்பன். ரொம்ப பயமாக இருக்குடா. கருப்பனையே ஆக்ரோஷமாக மாற்றிடலாம்னு அவ்வளோ வேலையை பண்ணுன நீயாடா இப்படி பேசுகிற? நடக்கிறத பார்க்குறப்போ தப்பு பண்ணிட்டோம்னு தோணுது. ஆக்ரோஷமாக மாற்றின அவனோட பார்வை நம்மளையும் சும்மா விடாதுன்னு இப்போ தான் புரியுது. லூசுத்தனமாக பேசாத. நம்மளை நம்பி எவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் இருக்குது, அதை யோசிச்சுப்பார். அதுக்காக உயிரை விட சொல்கிறியா அதர்வா? வேண்டாம், நம்ம பின்வாங்கிடலாம். உன்னை நான் எவ்வளோ பெரிய வில்லன் ரேஞ்சுக்கு வச்சுருந்தேன். நீ என்னன்னா சும்மா கண்ணாடி உடஞ்சதுக்கே கதற. இது சரி வராது, நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு, நான் அப்புறமா வரேன். வேண்டாம், என்னை விட்டுட்டு போகாதடா. டேய், நான் முக்கியமான ஒருத்தரை பார்த்துட்டு வரேன். அவன் உன்ன மாதிரி கிடையாது, நிஜமாவே மந்திரவாதி. அவன்கிட்ட பேசிட்டு வரேன். இந்த பிரச்சனையில் என்ன செய்யலாம்னு அவன் நமக்கு கைட் பண்ணுவான். நீ அது வரைக்கும் ரெஸ்ட் எடு. MP வந்தாலும் வருவான். அவன்கிட்ட நம்பிக்கையாக பேசிட்டு நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன், புரிஞ்சதா? எதையும் பயந்து உளறி வைக்காத. அதர்வா அங்கிருந்து சென்று விட்டான். நரசிம்மன் அம்மன் புறத்தில் என்னதாண்டா நடக்குது என நாகராஜிடம் கேட்டான். நான் நினச்சது போல் நடந்துச்சு. ஆனால் கடைசி நேரத்தில் ஊருக்குள்ளே புதுசாக வந்தவன் பூசாரியாக இருக்கட்டும்னு சொல்லியிருப்பாங்க போல். நான் சாமியாரை பார்க்கணும், அதுக்கு ஏற்பாடு பண்ணு. நரசிம்மன் சொன்னதும் நாகராஜ் வெளியே வந்து அதை ரிஷியிடம் தெரிவித்தான். சாமி, என்னது இது? முகமெல்லாம் காயமாக இருக்குது. நரசிம்மன் அவனை பார்த்து பக்தியுடன் விசாரித்தான். கண்ணாடி வெடித்து முகத்தில் பட்டுடுச்சு நரசிம்மன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரியாயிடும். சாமி, இந்த ஊர் விஷயம் மட்டும் இன்னும் கிடப்பில் இருக்குது. காசு கொடுத்த பார்ட்டி வேற, ரொம்ப பெரிய இடம். எப்போ முடியும்னு ரொம்ப குடைச்சல் கொடுத்துட்டே இருக்கானுங்க. நம்ம இதுக்கு மேலேயும் இதை தள்ளி போட முடியாது. சீக்கிரமாக எல்லாத்தையும் சரி பண்ணி அந்த இடம் மொத்தத்தையும் ஆக்கிரமிக்கணும். அதுக்கு நல்லதாக ஐடியா பண்ணித்தாங்க சாமி. இப்போதைக்கு அது அவ்வளோ சுலபம் இல்லைன்னு தோணுதே நரசிம்மன். சாமி, நீங்கள் அப்படி சொல்லக்கூடாது. உங்களை தான் நான் நம்பி இருக்கேன். இந்த இடம் எனக்கும் எவ்வளோ முக்கியம்னு உனக்கு நல்லாவே தெரியும் நரசிம்மன். அப்புறமும் ஏன் இந்த தாமதம் சாமி? யாரோ குறுக்க வந்துட்டே இருக்காங்க நரசிம்மன். அந்த அரவிந்த போட்டு தள்ள ஆள் அனுப்பியும் அவனை இன்ன வரைக்கும் போட முடியல சாமி. அவன் தான் அதிகமாக டார்ச்சர் பண்ணுறான். அவன் இல்லைன்னா இந்நேரம் நினச்சதையும் தாண்டி எல்லாமே செஞ்சிட முடியும். கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் நரசிம்மன். நிலைமை ரொம்பவே மோசமாக இருக்குது. பூசாரி கொலைக்கு பின்னாடி கருப்பன் இருக்கான்னு தோணுது. சில பூஜைகள் பண்ணிடலாம், அதுக்கப்புறம் நாம் நினச்ச வேலையை செய்ய ஆரம்பிச்சிடலாம். சாமி சொன்னால் சரிதானுங்க. நரசிம்மன், நம்மளையும் மீறி இங்கே சில விஷயங்கள் நடக்குது. அதுக்கு காரணம் 2 பேர். அந்த 2 பேரை உன்னால் ஏதாவது செய்ய முடியுதான்னு பாரு. யார் அது? விக்கி, ராவணன். அவங்க 2 பேர் மட்டும் இல்லைனா இந்நேரம் கோவில் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்திருக்கும். அன்னைக்கு பூஜையை தடுத்து நிறுத்தியதும் அவங்க 2 பேரும் தான். அந்த 2 பேரும் இருக்கிற வரைக்கும் எந்த காலத்துலேயும் நம்ம நினச்சது நடக்கவே நடக்காது. அவனுங்க இந்த ஊரை விட்டு போகிறது மாதிரி செஞ்சிட்டா போதும். சரி சாமி, நான் சொன்னது மாதிரியே பண்ணிடுறேன். நீங்களும் அந்த வேலையை முடிச்சிடுங்க. என்ன கார்த்தியாயினி பார்க்குற? இந்த உடம்பை வச்சுட்டு இவன் இப்போ என்ன செய்ய போகிறானா? இங்கே பார் என்று அடைக்கப்பட்டிருந்த ஒரு கண்ணாடி குடுவையை காட்டினான். அதில் வெண்மை நிற சிறிய உருவம் பந்து போல மேலும் கீழுமாய் உருண்டோடி கொண்டிருந்தது. இது என்னன்னு யோசிக்கிறியா? பாத்தியா, நான் நீ நினைக்கிறத கரெக்டாக கேட்ச் பண்ணுறேல. இதுதான் இந்த உடம்புல இருந்து வெளியேறி இருக்கிற ஆத்மா. இந்த ஆத்மா அனிதாவோடது, இது ஆதிராவோடது. இந்த கண்ணாடி குடுவை அனிருத்தாவிக்காக வெயிட்டிங். உன்னோடது தான் மிஸ் ஆயிட்டு. நீ எப்படி இந்த பூனையோட உடம்புக்குள்ளே போனேங்கிறதே ஆச்சரியம்தான். ஆரம்பத்திலே அதை நான் சரி பண்ணியிருக்கணும். அதை நான் ஈஸியாக நினச்சி விட்டுட்டேன். எங்கே போயிடுவேன்? எப்போ இருந்தாலும் நீ என்னை தேடி வருவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏதோ என்னோட நினப்பை பொய்யாக்காம நீயா தேடி வந்துட்ட பத்தியா. என்றைக்குமே இந்த தேவேஸ்வரன் நினச்சது நடக்காமல் போயிடாது. தேவேஸ்வரன், அந்த பெயர் கொண்டவனை பற்றி தனக்கு ஏதாவது தெரிந்திருக்கிறதா என்று கேட்டால் அவளால் இல்லை என்று தான் பதில் சொல்ல முடியும். நான் யாரு? இந்த வேலையெல்லாம் எதுக்கு பண்ணுறேன்? நீயாவே யோசிக்க ஆரம்பிச்சிட்டியா?
என்ன யோசிச்சாலும் உனக்கு நான் யாரு என்னன்னு எதுவும் தெரியாது. இந்த குடுவையில் அந்த அனிருத் ஆவி பிடிபட இன்னும் சில நாட்கள் தான் இருக்குது. அவன் இறந்து 16 நாள் ஆகும்போது அவனோட ஆவி என் கட்டுப்பாட்டில் வந்துடும். இப்போவே நீ ஏன் கட்டுப்பாட்டில் வந்துட்ட. இனி மிச்சம் இருக்கிறது அரவிந்த் தான். நீங்கள் 5 பேரும் தான் என்னோட லட்சியத்தை அடைகிறதுக்கு உதவ போகிறீங்க. கையில் இருந்த குடுவையை அவளை அடைத்து வைத்திருந்த அந்த இடத்தின் முன்னரே வைத்துவிட்டு அவன் சென்றிட இதை எப்படி விக்கிக்கு சொல்றது என்று தியா யோசிக்க ஆரம்பித்தான். முகத்தில் இருந்த சந்தனத்தினை கழுவியவன் கையில் இருந்த சாட்டையை ஓரமாக வைத்துவிட்டு சலங்கையினையும் கலட்டினான். இந்த வேஷம் அவசியம்தானா? அவசியம் நீலா. எனக்கென்னவோ நீ என்ன நினச்சி பண்ணுறேன்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. எல்லாம் சரியாக நடக்கும்போது உனக்கு நல்லாவே புரியும். சுந்தரை நான் போய் பார்க்கணும். சுந்தர் என யோசித்த எல்லா இனி நீ யாரையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை நீலா என்றார். ஏன்? நான் ஒரு கமிட்மெண்ட்டில் இருந்தேன். அவங்களுக்கு சீதா முக்கியம். அதை அவங்க பார்த்துக்குவாங்க. உனக்கு என்ன முக்கியம்னு நீ தான் முடிவு பண்ணணும் நீலா. இப்போ சொல்லி என்ன செய்ய போகிற? நான் எங்கேயும் போகலை எல்லாம். நல்லது நீலா. இப்போது நமக்கு தான் சீதா முக்கியம். என்ன சொல்கிற நீ? இதை பார், இது எனக்கு சவக்குழியில் இறங்கி பூஜை முடிஞ்ச பிறகு கிடைச்சது. இதில் எழுதியிருக்கப்படி பார்த்தா எல்லாமே நீ சொல்கிற சீதாவுக்கு மேட்ச் ஆகுது. அப்போது அந்த பொண்ணு கர்ப்பமாக இருக்காளோ? ஆமாம் நீலா. அது மட்டும் இல்லை, அவளோட சேர்த்து 2 கர்ப்பிணியை நாம் இந்த பூஜையை செய்ய வச்சோம்னு இந்த இடத்துக்குள்ளே இருக்கிறது நமக்குத்தான். நமக்குத்தான். அவன் சொல்லும்போதே அது நிறைவேறியது போல் ஆனந்தம் அவளுக்குள். கண்ணை இறுக மூடிக்கொண்டுதான் சீதா இப்பவும் இருந்தாள். கண்ணை திறந்தாலே அவள் தொங்கிக் கொண்டிருக்கும் அந்த காட்சி அவளை பயமுறுத்தி கொண்டிருந்தது. அரசன் ஆறுதல் சொல்லியும் அவளால் அது முடியவில்லை. கோவிலுக்கு போயிருக்கலாம் என்றால் இந்த பூசாரி இறந்து அதுவும் தடைப்பட்டு விட்டது. ஒருவேளை அதற்காகவே இந்த கொலை நடந்திருக்குமா என்று இப்போது அரசனுக்கு தோன்றியது. மறுநாள் ஸ்டேஷனில் விக்கியும் ராவணனும் இருக்க ராஜ்குமார், ஸோ நீங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் பிளான் பண்ணி அவனை கொன்று இருக்கீங்க ரைட் என்று விசாரித்தான். ராங். கொலைக்காரன் என்றைக்குமே பண்ண கொலையை ஒத்துக்கவே மாட்டாங்க. ரைட். ராங். கொலை பண்ணாதவன் தான் நான் பண்ணலைன்னு ஸ்ட்ராங்காக சொல்லுவான். ராஜ்குமாருக்கு விக்கியின் பதிலில் மண்டை சூடேறியது. உங்களை லாக்கப்பில் வச்சு விசாரிக்க எனக்கு 1 நிமிஷம் ஆகாது. ஆனால் ஊருக்குள்ளே ரொம்ப நல்ல விதமாக பேசுகிறாங்களேன்னு தான் பொறுமையாக விசாரிச்சிட்ருக்கேன். உடம்புல சாட்டையில் அடித்த தடம் இருக்குது. சாட்டையாலேயே அடித்து சாகடிச்சிருக்கீங்க. இதோ இந்த சலங்கை உங்களோட வீட்டில் எடுத்தது. அதில் ஒரு முத்து மிஸ். இதோ அந்த முத்து. இப்போ சொல்லுங்கள், அக்யூஸ் நீங்கள் தானே? உங்கள் கண்ணு முன்னாடி தானே வீட்டில் இருந்து எடுத்து வந்தோம். இப்போவும் இல்லைன்னு மறுத்து பேசிகிட்ருக்கீங்க. ராவணனை பார்த்து கேட்கவும், எதனால் என்னை இப்படி கார்னர் பண்ணி கேட்குறீங்க என்றான் ராவணன். நீங்கள் தான் கருப்பன் கோவில் பூசாரி. இதெல்லாம் உங்களோட சம்மந்தப்பட்டது. வெரி சிம்பிள். அவனோட கையில் முத்து இருந்ததால் அக்யூஸ் நான் ஆயிடுவேனா இன்ஸ்பெக்டர்? மொரோவர் நீங்கள் கண்டுபிடிச்சிங்களே கால் சலங்கை, இது என்னோடது இல்லை. வீட்டுக்குள்ளே நீங்களாக வந்தீங்க, செக் பண்ணீங்க, சலங்கை எடுத்தீங்க. இதுக்கே நான் உங்கள் மேலே தான் சந்தேகப்படணும். என்னோட சலங்கை என் ஊரில் இருக்குது. டவுட் இருந்தால் என் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. கருப்பன் கோவிலில் இருக்கிறத அவரே உங்களுக்கு காட்டுவார். அந்த சலங்கையை எல்லா சமயத்துலேயும் நான் யூஸ் பண்ண மாட்டேன். திருவிழா சமயத்தில் மட்டும்தான் அது என்னோடய காலில் இருக்கும். மற்ற நேரம் கருப்பனோட ஆபரண பெட்டிக்குள்ளே தான் இருக்கும். ஸோ இந்த சலங்கை என்னோடது இல்லை. அதுவும் இல்லாமல் ஏன் நீங்களே அந்த பூசாரி கையில் இது கிடைச்சதா பொய் சொல்லக்கூடாது? வாட்? நான் பொய் சொல்கிறேனா? எதுக்கு? அதுக்கு எனக்கு என்ன அவசியம்? எம்பியோட இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கலாம். எங்கள் 2 பேரையும் ஜெயிலில் பிடிச்சி போடுங்கன்னு சொல்லியிருப்பார். நீங்களும் வந்திருப்பீங்க கடமையை கச்சிதமாக நிறைவேற்ற. ரைட். இவர்களைப் போல் தெளிவாக ராங் சொல்ல ராஜ்குமாரால் முடியவில்லை. ஒரு நிமிடம் அவன் தடுமாறினான். அத்தியாயம் 27. சட்டுன்னு சைலண்ட் ஆகிட்டீங்களே இன்ஸ்பெக்டர் சார், என்னாச்சு? அடுத்து என்ன பேசுகிறதுன்னு யோசிக்கவே இல்லையோ? ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்றைக்கி முழுக்க ரெஸ்ட் எடுத்துகிட்டு பொறுமையாக நாளைக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். அப்படியே மாட்ட வைக்கிறது மாதிரி வீட்டில் எவிடன்ஸ் வைங்க. நாங்கள் வேணும்னா வீட்டை விட்டு வெளியே போய்ட்றோம். உங்களுக்கு வசதியாக இருக்கும். வா விக்கி, நாம் போகலாம். நாளைக்கு சார் எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணிவிட்டு நம்மளை வந்து அரெஸ்ட் பண்ணட்டும். பண்ணிடுவீங்க தானே? செல்லும் அவர்களை என்ன சொல்லி தடுத்து நிறுத்துவதென தெரியாமல் பார்த்தபடியே இருந்தான் ராஜ்குமார். சந்துரு அருகே வரவும், இவங்க 2 பேரையும் நான் ரொம்ப சாதாரணமாக நினச்சிட்டேன். இவங்க வேற மாதிரி இருக்காங்க சந்துரு, புலம்பினான் ராஜ்குமார். ஆமாம் சார், இந்த ஊர் தானே. எனக்கு தெரியும் விக்கி பற்றி. அவர் பேய் கூட எல்லாம் பேசுவார்னு சொல்ல கேட்டிருக்கேன். என்ன சொல்கிற? இந்த காலத்தில் போய் நீ பேய் அது இதுன்னு சொல்கிற? எதையாவது வளராத சந்துரு அவன் நம்பிக்கை இல்லாமல் பார்த்தான்.
உளறல் இல்லை சார், உண்மைதான். அவர் கண்ணுக்கு பேயெல்லாம் தெரியும். இவரை பார்த்துட்டா அதுங்க பயந்து ஓடும்னு சொல்லுவாங்க. எங்கள் ஊருக்குள்ளே சில வருஷத்துக்கு முன்னாடி காலக்கண்டன் ஒருத்தன் இருந்தான். அவன் அமாவாசைக்கு கன்னி பொண்ணுங்களை பலி கொடுத்துட்டு இருந்தான். அதை தடுத்து அவனை அழிச்சது இவர் தான் சார். அது மட்டுமா, இப்போ அவங்க பொண்ணாக இருக்காங்களே, அவங்க ஆவியும் அவருக்கு அறிமுகமானவங்க தான். ஐயனாரோட ஆசீர்வாதத்தில் அவருக்கே மகளாக வந்து பிறந்தவங்க. அவங்க இவர் போல தான். இதெல்லாம் கேட்குறப்போ உங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இது உண்மையாகவே நடந்தது சார். கூட வந்தவர் தான் யாருன்னு சரியாக தெரியல, ஆனால் விக்கி கூட இருக்கிறவர்னா ரொம்பவும் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். அதுவும் அந்த கண்ணை பார்த்தீங்களா, என்ன ஒரு தீட்சண்யம்! கண்டிப்பாக கருப்பனே தான். அதனால தான் அந்த நாகராஜ் ரொம்ப அழுத்தி 2 பேரையும் பார்த்துக்க சொன்னானோ. இப்போ என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல சந்துரு. பக்காவாக பிளான் பண்ணியும் அவங்க நம்மளோட திட்டத்தை கரெக்டாக கேட்ச் பண்ணிட்டாங்களே. அரெஸ்ட் பண்ணி உள்ள வைன்னு எம்பி சொல்கிறாரு. எந்தவித எவிடன்ஸும் இல்லாமல் பேசக்கூட முடியலை. அதான் சொன்னேனே சார், அவங்கக்கிட்ட நாம் மோத முடியாதுன்னு. பேசாமல் நாம் இதில் தலையிடாமல் இருந்துடலாம். இல்லை சந்துரு, மேலேருந்து ப்ரெஷர் வந்துட்டே இருக்குது. அவங்கள நாம் இந்த கேஸில் எப்படியாவது மாட்ட வச்சு தானே ஆகணும். அதுக்கு நீங்கள் இங்கே இருக்கணுமே சார். தனக்குள் சொல்லி கொண்டவன் பேசாமல் சென்று விட்டான். ராவணனின் கால்கள் நேராக கருப்பனின் கோவிலில் தான் வந்து நின்றது. என்னடா, என்ன யோசனை? நத்திங் விக்கி, ஜஸ்ட் வேடிக்கை பார்க்குறேன். கோவில் பூஜையெல்லாம் பார்க்கணும்ல. இன்னைக்கு ஈவினிங் இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் விக்கி. அதுக்கு முன்னே நான் ஐயனார் கோவிலுக்கு போயிட்டு வரணும். நான் மட்டும். சரி, அக்கா எங்கே இருக்குது? அவன் நம்ம வீட்டுக்கு போயிட்டாடா. அப்போ அக்காவை பார்த்துட்டே நான் கிளம்புறேன். சொல்லியபடி முன்னே நடக்க அந்த வாசல் தாண்டி இருந்த மரத்தில் அந்த உருவம் அமர்ந்திருந்தது. ராவணா, நீ போ, நான் பேய்கிட்ட பேசிட்டு வரேன். அவனும் சரி என்று முன்னே சென்றுவிட அந்த மரத்தின் முன் நின்றான். அவனை பார்த்து கொண்டே இருந்த அந்த உருவத்தினை நோக்கி, உன் பேர் என்ன என்றான். இளவேந்தன். வேந்தா, சீதாவுக்கு என்ன நடந்ததுன்னு உனக்கு எப்படி தெரியும்? சரியா வந்து அவளை காப்பாத்துற யார் நீ? அவளை காப்பாற்ற தான் நான் இங்கே வந்ததே. யாரு நீ? அவன் சொன்னான். இதையெல்லாம் பண்ணுறவன் யாரு? அதையும் சொன்னான். முகம் மாறி போனது விக்கிக்கு. எத்தனை பேர் தாண்டா இருக்காங்க, மாறி மாறி வந்துட்டே இருக்கானுங்க. தாங்க முடியாமல் கேட்டுவிட, எத்தனை பேர் வந்தாலும் அத்தனை பேரையும் நீங்கள் தான் சமாளிக்கணும் விக்கி. யாரையும் சும்மா விட்டுடாதீங்க. சீதா, அப்புறம் உன் பொண்ணு சஞ்சலா, இவங்கள பத்திரமா பார்த்துக்கோ. ஒரு நேரம் போல் ஒரு நேரம் இருக்காது. எந்த நேரத்திலேயும் நீயும் ராவணனும் கவனக்குறைவாக இருந்துடாதீங்க விக்கி. மறைந்து போய்விட்டான் இளவேந்தான். இதையெல்லாம் கவனித்து கொண்டிருந்த ராஜ்குமாருக்கு நெஞ்சே அடைத்தது. என்ன இது, மரத்தை பார்த்துட்டு தனியாக பேசிகிட்டு இருக்கான்? இது எப்படி? ஒருவேளை சந்துரு சொன்ன மாதிரி பேசிகிட்டு இருக்கிறது ஆவியா இருக்குமோ? நினைத்தவன் தன்னை மறைத்து கொண்டு உற்று நோக்கினான் விக்கியை. விக்கிப்பா, இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அனிருத் அங்கு வர. அதுவா, ஆவி கூட பேசிட்டு இருந்தேன், விக்கி சத்தமாக சொன்னான். ராஜ்குமாருக்கு பயம் கூடியது. உங்களை ஸ்டேஷன் கூட்டிட்டு போன அந்த ஆளை நான் பயமுறுத்தணும் விக்கிப்பா. நான் போய் அந்த குமாரை ஒரு வழியாக்கிட்டு வந்துடவா? எவ்வளோ தைரியம் இருந்தால் உங்களையும் அண்ணனையும் ஸ்டேஷனுக்கு வர வச்சு அவன் போட்டு தள்ளிடுறேன். நீ எப்போ இருந்தடா இவ்வளோ வயலண்ட்டாக மாறின? உனக்கு நீ ஆவினே தெரியாதேடா, பச்சை மண்ணாச்சே நீ. ஐயோ அப்பா, என்னை கலாய்க்கிறத விட்டுட்டு அவனை என்ன செய்ய, அதை சொல்லுங்க. அவன் பாவம், ஒரு புள்ள பூச்சிடா அனிருத். அவனை விட்டுட்டு நீ என்ன பண்ணுற? நேராக அந்த எம்பி வீட்டுக்கு போ, அவனை பயமுறுத்து. அவன் தானே மெயின் அக்யூஸ். சூப்பர்ப்பா, நான் உடனே போகிறேன். போய் அந்த எம்பியை பயமுறுத்துறேன். எப்படி போவ? உனக்கு எம்பி வீடு தெரியுமா? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஆவிக்கிட்ட பேசுகிறீங்கன்னு கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுட்டு பேசுங்க விக்கிப்பா. ஐ நோ ஆல் த டீட்டெயில்ஸ். அது உனக்கு ஞாபகத்தில் இருந்தால் சரிதான் மை டியர் சன். என்னை இன்சல்ட் பண்ணுறீங்களே. இந்த நாள் அண்ணாமலை படம் நிறைய தடவை பார்த்துட்டேனேடா. இருந்தாலும் இரு, மொபைலில் ரிமைண்டர் போட்டு வச்சுக்கிறேன். எந்த பெர்ஃபார்மன்ஸும் பண்ண விடாமல் எல்லா பக்கம் இருந்து குறுக்கால கேட்டு போட்டால் எப்படி விக்கிப்பா? சரி சரி, இன்னைக்கு நீ பண்ணுற பெர்ஃபார்மன்ஸில் அந்த எம்பி எந்த பிரச்சனையும் பண்ண முடியாத அளவுக்கு குளிர் ஜுரம் வந்து படுத்துடணும். டன்னா? ஓகே டன். அவன் சென்று விட விக்கி சின்ன புன்னகையுடன் அங்கிருந்து நகர்ந்தான். இதை கண்ட ராஜ்குமாருக்கு தான் இப்போது குளிர் ஜுரம் வந்தது போல் இருந்தது. சீதா வெளிரி போன முகத்தோடு இருப்பது அரசனுக்கு என்னவோ போல் இருந்தது. என்ன சீதா, இது இப்படி இருக்க? ஏதாவது செய்யுதா? இல்லை மச்சான், எனக்கு ஏதாவது ஆனால் கூட பரவாயில்லை. இந்த குழந்தைக்கு. எனது பரவாயில்லையா? இப்படி பாதியில் விடணும்னு எத்தனை நாள் பிளான்டி? கொஞ்சமாவது என்னோட நிலைமையை நினச்சி பார்த்தியா? நடக்கிறதையெல்லாம் நினைக்கிறப்போ எதையும் நினைக்க வேண்டாம், எல்லாமே மாறும். எனக்கு நம்பிக்கை இருக்குது. அன்னைக்கு அவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்தது தானே, அப்புறம் என்ன? அப்போ எங்களுக்கு ஒன்றும் ஆகாதா? ஆகாது, என்னை நம்பு. அவனது தோளில் சாய்ந்து அவள் ஆறுதல் தேடிக்கொண்டிருந்த வேளை அரசா என்றவாறு அந்த வீட்டினுள் காலடி எடுத்து வைத்தான் பிரதாப். வெயிட் பண்ணு, நான் யாருன்னு பார்த்துட்டு வரேன்.
வாய்ஸ் கேட்டாலே தெரியலையாங்க, அது பிரதாப் மச்சான். ஆமால, இரு கூட்டிட்டு வரேன். வெளியே வந்தவன், டே வாடா என்று அழைக்க, எப்படி இருக்க அரசா என்றான் இவன். எனக்கென்ன நல்லா இருக்கேன், ஓ அத்தை பொண்ணு தான் பயந்துட்டு இருக்கா. ஆமாடா, இவன் தைரியமான சிங்கம்தான். இவன் தான் முதல்ல பயந்து அழுதவன். அப்புறமா தான் என் மருமக பயந்தா. ஆக மொத்தம் 2 பேர் பயந்தா கொல்லியதான். விக்கி உள்ளே வந்து அரசனை வார, எல்லாரும் உங்களை மாதிரியே இருக்க முடியுமா அப்பா என்றான் பிரதாப். நீயுமாடா, அது சரி, உன்னை எப்போ வர சொன்னா எப்போ வந்திருக்க? வேகமாக தான் கிளம்புனேன்ப்பா. மிஸ்ஸஸ் ராவணன் தான் இதை கொடுக்க டிலே பண்ணிட்டாங்க. கையில் இருப்பதை அவன் நீட்ட, வாங்கிட்டு வந்துட்டியா? சூப்பரா, ராவணன் வந்துட்டானாடா என்றான் விக்கி. இல்லையே விக்கிப்பா. அதற்குள் அரவிந்த் ஓடி வந்தான். விக்கிப்பா, உடனே என் கூட வாங்க. எங்கடா? வாங்க சொல்கிறேன். கிட்டத்தட்ட இழுத்து கொண்டு சென்று வண்டியில் அமர வைக்க, எங்கடா கூட்டிகிட்டு போகிறேன் என்றான் இவன். வாங்க சொல்கிறேன். வண்டி வேகமாக கிளம்பியது. கையில் வைத்திருந்த அந்த நீல நிறக்கல் ஒளி வீசி கொண்டிருக்க அதையே பார்த்தபடி இருந்தான் அவன். அவன் முன்னே பூசாரியின் உடலை பிரேத பரிசோதனை செய்த மருத்துவரும் அமர்ந்திருந்தான். இன்னைக்கு நைட் நம்மளோட வேலையை ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி நீ என்ன பண்ணுற தெரியுமா? அந்த எல்லால நீ என்ன செய்கிறான்னு கொஞ்சம் கவனிச்சுட்டே இரு. அதை நான் பார்த்துக்கிறேன். எல்லாரும் என்ன சாதாரணமாக நினச்சதாத அவனுக்கும் பலி கொடுக்க ஆசை வந்துடுச்சு. குறுக்க வந்து எல்லாத்தையும் தடுத்து அவனுக்கு சாதகமாக மாற்றத்தான் பார்ப்பான். அதை நாம் ஆரம்பத்திலேயே தடுக்கணும். அந்த சீதாவுக்கு இன்னும் பயத்தை கொடுக்கணும். அவள் பயந்து போய் தான் இருக்கா. இன்னொரு பொண்ணு தான் என்ன வந்தாலும் பார்த்துக்கலாங்கிற மனநிலையில் இருக்கா. அவ்வளோதான், என்ன செஞ்சும் பயமுறுத்தன்னு தெரியலை. இந்த சீதாவை மட்டும் பயமுறுத்து, அதுக்கடுத்து மிச்சத்தை பார்த்துக்கலாம். இப்போ போயிட்டு ராத்திரி வா. அவனை அனுப்பிவிட்டு தனது அறைக்குள் நுழைந்தான். அந்த கல்லில் இருந்து வந்த ஒளி அவனை வெறுப்பேற்றியது. நீலக்கண்டா, யாரையும் நான் சும்மா விட போறதில்லை. காத்திரு என்னோட வருகைக்கு. அவன் கல்லினை பார்த்தபடி பேசி கொண்டிருக்க, அரவிந்த் அந்த இடத்தின் முன் வண்டியினை நிறுத்தியிருந்தான். இது யாரு வீடுதா? இங்கேயே வந்திருக்கோம். வாங்க சொல்கிறேன். அவன் உள்ளே நுழைய, இவன் என்ன நமக்கு மேலே இருக்கான் என்ற எண்ணத்தோடு உள்ளே நுழைய, அங்கு அவனை எதிர்கொண்டு வரவேற்றான் ராவணன். அத்தியாயம் 27 நிறைவுற்றது. அடுத்த அத்தியாயம் விரைவில். நன்றி.